ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, குரூப் 4ல் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அதில் ஓஎம்ஆர் ப்ளஸ் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டோ இல்லைனா பேன் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் பென் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ பிளாக் பென் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிப் இருக்கும் இல்லையா, அந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 mm இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷேட் பண்ணுறது உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்லி என்ஜாய் போல்டும் இல்லைனா வந்து ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளூ அந்த பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஷேட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ரெண்டும் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் நீங்கள் எதில் வந்து இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் பேனா வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ச் கண்டிப்பாக அலோடு, வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த வாட்ச் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 55 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1 hour, ஓகேங்களா? 1 hourக்குள்ளே தமிழ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸ் ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸ்க்கு ஜிஎஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 to 50 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் ஃபுல்லாகவே நான் மேக்ஸுக்கும் அண்ட் வந்து டைமுக்கு ஜிஎஸ்க்கும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன், தமிழுக்கு வந்து தமிழுக்கு ஒரு 50லேருந்து 55 நிமிஷம், அதிகபட்சமாக 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே டைம் வந்து எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணி எல்லாமே டேரெக்ட் கொஷினாக தான் இருக்க போது. ஒரு 10% கொஷின் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லைனா வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டேரெக்ட் கொஷினாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் தமிழில், ஓகேங்களா? ஏன்னா வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே தான் கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும் ஜிஎஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால் தமிழுக்கு வந்து ஒரு 50 to 55 நிமிஷம், அதிகபட்சம் 60 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாட்ச் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருங்க. டிஜிட்டல் வாட்ச் வந்து அலௌட் கிடையாது, ஸ்மார்ட் வாட்சும் அலௌட் கிடையாது. வாட்ச் வந்து ஒரு சில சென்டரில் வந்து வாட்ச் அலௌடு இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஹால் டிக்கெட்டுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் வாட்ச் வந்து அலௌடு, டிஜிட்டல் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் கிட்ட சொல்லுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு சில சென்டர்ஸில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காமையே வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் 9:15க்கு வந்து கொடுக்க சொல்லுங்கள். 9:15 கொடுத்து 9:30க்கு ஆரம்பித்து 12:30 வரைக்கும் முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சில சென்டர், அதாவது நான் போன தடவைலாம் என்ன பண்ணும்போது எனக்கு குரூப் 2 மட்டும்தான் கரெக்டாக ப்ராப்பராக 9:15க்கு வந்து கொடுத்தாங்க. குரூப் 1 டிலே ஆச்சு. குரூப் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஒரு காலேஜ், அந்த காலேஜ் நான் சொல்ல விரும்பல, 9:35க்கு தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் கையிலே கொடுத்தாங்க. எங்களுக்கு 9:15 ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிடுங்க, ஓகேங்களா? இன்னும் மெயின் வந்து ஹால் டிக்கெட் தான். ஸோ ஹால் டிக்கெட் வந்து சிங்கிள் பேஜ் எடுக்கணுமா இல்லைனா வந்து அந்த 3 பேஜுமே எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. 3 பேஜுமே வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தனி ஷீட்டில் எடுத்துக்கோங்க. மிச்சதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கோங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து போதும் தான். கலரில் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணுமான்லாம் கேட்குறீங்க. பட் கலர்லலாம் எடுத்தாலும் ஓகே தான், பட் பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் சிங்கிள் ஷீட்டில் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமானது 3 தான். என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் ஒன்று, ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வாட்ச் வந்து மறக்காமல் வந்து வாட்ச் கட்டிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 2 பிளாக் பென், ஓகேங்களா? பிளாக் லெட் வந்து 2 எடுத்துகிட்டு போயிருங்க. ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வேறு என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஓகேங்களா? வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஒரு சில சென்டரில் அலோட் பண்ணுவாங்க, ஒரு சில சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்டர் முன்னாடியே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. பென்சில், ஸ்கேல் அப்படின்றது உங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி வந்துடும். இங்கே உங்கள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் அப்படின்றது, அதுக்கப்புறம் உங்களோட நேம், இது எல்லாமே அதே வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக அதுவே வந்துடும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்க ஹால் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி உங்களது இந்த ஓஎம்ஆரில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரும்
இதுவும் சேமாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது 2 இடத்துல ப்ரெசன்ட் போடணும். உங்களோட வேலை கிடையாது. இன்விஜிலேட்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இன்விஜிலேட்டர் வந்து இந்த இடத்துல ஓகேங்களா, செக்ஷன் 5ல் இந்த இடத்துல ப்ரெசன்ட் அப்படின்றதும், அதே மாதிரி இந்த சைடு இருக்கும் செக்ஷன் இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படின்றதுல பிளாக் கலர் லெட்டில் தான் வந்து யூஸ் பண்ணி போடணும். மற்ற கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ரெட் வச்சுருந்தாங்கோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் பிளாக்கில் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ பிளாக்கில் தான் வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்க சைன் வந்து ஹால் டிக்கெட்டில் போடுறது பிரச்சனை இல்லை, எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஓஎம்ஆரில் பிளாக் கலரில் தான் போடணும் அப்படின்றது நீங்கள் என்சைஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேஜ், அதாவது பின்னாடி திருப்பினோடனே உங்களுக்கு 9 மணிக்கே ஓஎம்ஆர் வந்து கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு பின்னாடி பேஜ், அதாவது ஓஎம்ஆரோட பின்னாடி பேஜில் இங்கே ஒரு சைன் போடணும். ஓகேங்களா? ஒரு 2 இடத்துல நீங்கள் சைன் போடணும். ஒரு இடத்துல உங்களோட தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். ஸோ பின்னாடி ஒரு சைன் இருக்கும். ஸோ இந்த சைன் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:50 9:30 ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக வந்து நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 காலம் இருக்குது. இந்த 3 காலமில் ஒரு ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஆன்சர் அப்படின்னா சி வந்து வச்சு அப்படின்னா சி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? டிக் அடிக்கிறதோ இல்லைனா வந்து இப்படி போடுறதோ இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி சின்னதாக இப்படி வச்சு டாட் வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருக்குது, இது எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க. இன்கேஸ் நீங்கள் படிக்காத டாபிக், இப்போ எனக்குன்னா சயின்ஸ் நான் கொஞ்சம் வீக் அப்படிங்கும்போது சயின்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் நான் நல்லா தெரியும், ஒரு சில டாபிக்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ சயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து தான் சயின்ஸில் வந்து இது பண்ணுவேன். தெரியாத கொஷின் வந்து நம்ம யோசிச்சு போட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸ்லாம் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 67 வரும். ஓகேங்களா? இதில் 67, இதுலேயும் 67, இதில் வந்து 66. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த 67ல் நீங்கள் இந்த இது ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குது, சி எவ்வளோ இருக்குது, டி எவ்வளோ இருக்குது, இ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்று இதுலேயும் நீங்கள் போடுவீங்க. ஸோ இது நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லாஸ்ட் பேஜில் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பி சி டின்னு போட்டு ஏல எவ்வளோ எழுதியிருக்கீங்க, பியில் எவ்வளோ எழுதியிருக்கீங்க, சியில் எவ்வளோ, டியில் எவ்வளோ அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கூட்டி உங்களுக்கு 67 வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேளை எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணாமல் இருப்பீங்க. மார்க் பண்ணாமல் விட்டுட்டு அதை வந்து கவுண்ட் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 67 வராது. அப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஐயோ தப்பாயிருச்சே, கூட்டி பார்த்தா 67 வரமாட்டேது அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதுவுமே ஒரு மிஸ்டேக் ஆன மாதிரி ஆயிரும். அடித்தல் திருத்தல் ஓஎம்ஆரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் சொல்கிறேன், லாஸ்ட் பேஜ் கொஷின் பேப்பரோட லாஸ்ட் பேஜில் ஏபிசிடி ஒவ்வொரு ரோக்கும் நீங்கள் எழுதி அந்த ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிசிடியில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்க, கூட்டினா உங்களுக்கு 67 வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இதில் போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் 67 வருதான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் 66 வரும். ஸோ மொத்தத்தையும் வந்து மொத்தம் ஏபிசிடி அதாவது மொத்தத்தையும் கூட்டி உங்களுக்கு 200 வருதான்னு பார்த்துட்டு டேலி ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேட் பண்ணணும். ஏல மொத்தமாக எவ்வளோ போட்டிருக்கீங்க, பியில் மொத்தமாக எவ்வளோ, அதாவது இந்த 3 ரோக்கும் சேர்ந்து. ஓகேங்களா? எது அப்படின்னா இந்த 3 ரோக்கும் சேர்ந்து ஏல எவ்வளோ போட்டிருக்கீங்க, பியில் எவ்வளோ, சியில் எவ்வளோ, டியில் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா இப்போ ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஏல வந்து ஒரு 45 கொஷின் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 45ன்னு அப்படி இப்படியே போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என் ஹாலில் நடந்திருக்கு, அதுக்காக நான் சொல்கிறேன். 45ன்னு போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது, 045ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு சிலர் பிளண்டர் மிஸ்டேக்காக பண்ணுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே எதுவுமே வந்து 100 ஆப்ஷன்ஸும் வந்து ஒரே இதில் போட மாட்டோம். ஓகேங்களா? 100 ஆப்ஷனும் ஒரே இதில் போட மாட்டோம், எல்லாமே மாறி மாறி தான் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன் 075 0 அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஸ்பிட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் வந்து இது போடுவாங்க. ஸோ இன்விஜிலேட்டர் நீங்கள் இதில் வந்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்து கரெக்டாக கவுண்ட் வந்து 200 வருதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல சைன் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சைன் போடணும். ஓகேங்களா? சைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தம் இம்ப்ரெஷன் அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, 2 இடத்துல அவங்க சைன் போட்டுருவாங்க. இன்விஜிலேட்டர் 2 இடத்துல சைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓஎம்ஆரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து இதில் ஏதாவது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க டம்மி ஓஎம்ஆர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கி அதில் நீங்கள் ஃபில் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா
இங்கே ஓகேங்களா செக்ஷன் 2ல் உங்களோட கொஸ்டின் புக்லெட்டோட நம்பர் போடணும் ஓகேங்களா. ஸோ உங்களோட கொஸ்டின் புக்லெட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் போட்டு கரெக்டாக ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல 2 அப்படின்னா 2க்கு நேராக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இதில் வேறு என்ன அப்படின்னா இந்த 3 ரோவில் ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு போட்டு ஒவ்வொரு இதுலேயும் கரெக்டாக 67 வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 67 வருதான்னு செக் பண்ணி இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே 66 வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஏயையும் ஃபஸ்ட்டு கூட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பி, அப்புறம் சி, அதுக்கப்புறம் டி. இன்கேஸ் இங்கே நான் ஒரு 20A ஆப்ஷன் போட்டிருக்கேன், இங்கே ஒரு 40A வந்து நான் போட்டிருக்கேன், இங்கே ஒரு 22 போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் கூட்டணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 60 82A வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிக்கு சிக்கு டிக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு இது பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 200 வருதான்னு டேலி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணி இங்கே இந்த ரோலுக்கு ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓஎம்ஆரோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்கள் சைன் போடலை அப்படின்னாலும் 2 மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல சைன் பண்ணல அப்படின்னாலும் 2 மார்க் மைனஸ் ஆயிரும். இது நீங்கள் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நீங்கள் சைன் போடணும். இது வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் பேஜில் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் போடணும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல 2 இடத்துல நீங்கள் சைன் போடணும், ஒரு இடத்துல தம் இம்ப்ரெஷன் வைக்கணும். உங்களோட இன்விஜிலேட்டரும் 2 இடத்துல சைன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஈஸியாக எக்ஸாம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் வரும். ஸோ அதனால் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் போய்ட்டு எழுதுங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போய் எழுதுங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா எல்லாமே எனக்கு பிளாங்காக இருக்குது, நான் படித்த மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே படித்ததாக தான் வரும். எனக்கும் அந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது இன்ன வரைக்குமே அப்படி தான். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு அது பிளாங்காகவே தான் இருக்கும். பட் அங்கே வந்து கரெக்டாக கிளிக் ஆயிரும் ஓகேங்களா. அதே மாதிரி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. கொஸ்டின் தயவு செஞ்சு ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, இதுக்கு இப்போ கேட்டு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா கொஷின் வாசிச்சுட்டு நான் போடட்டா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நீங்கள் வந்து போடுங்க ஓகேங்களா. ஸோ எப்படி நீங்கள் மாடல் டெஸ்ட்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த மாடல் டெஸ்ட்டில் எந்த டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் பிளாங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நல்லா தான் படிச்சுருந்துருப்பீங்க, நல்லா தான் எழுதுவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கு நாளைக்கு பண்ணக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றது தான் மெயின் ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு 10-15 கொஷின் முன்னாடி போட்டுடலாம். ஸோ தயவு செஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் மேக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு போயிருங்க. காலையில் எதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. காலையில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. மற்றபடி யார்ட்டையுமே எதுவுமே பேசிக்காதீங்க. அந்த கொஷின் தெரியுமா அந்த கொஷின் தெரியுமாலாம் எதையுமே கேட்டு எதையுமே இது பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ நம்ம படிக்காமல் போயிட்டுமே அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து யார்ட்டையும் எதுவுமே கேட்காதீங்க. நார்மலாக நீங்கள் போய் எப்பயும் போல் மாடல் டெஸ்ட் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஒரு மெயின் டெஸ்ட் வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே நாளைக்கு நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.